வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது டூசம் மேக்ஸ். நான் உங்க அப்துல். இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டரான உறவுகளும் சார்புகளும், அதாவது ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ல இருக்கக்கூடிய பயிற்சி 1.3ல இருக்கக்கூடிய 6th சம் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு சம்ஸ் எவ்வளவு ஈஸியா புரிஞ்சுக்கலான்றத வீடியோக்குள்ள பார்ப்போம். நம்ம எந்த ஒரு ப்ராப்ளம் போட்டாலும் சரி, அதுல அந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்கான்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அதுக்கான ஆன்சரை வந்து நம்ம ஈஸியா போட முடியும். ஓகேவா? இந்த கொஸ்டின்ல நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்கான்னு பாத்தீங்கன்னா, கிவன் பாத்தீங்கன்னா f of x 2x minus 3ன்னு கொடுத்துருக்கான், ஒரு வேல்யூ கொடுத்துருக்கான். இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்கூடிய கிவன், கொடுத்துருக்கூடிய இன்ஃபர்மேஷன் சொல்லலாம். ஓகேவா? அதுல இருந்து நம்மள என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, 4 ரோமன்ல வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 6th சம்ல வந்து 4 ரோமன்ல கொஸ்டின் கேட்டா, அதுல ஃபர்ஸ்ட் ரோமன் என்ன பாத்தீங்கன்னா f of 0 plus f of 1 divided by 2, இந்த வேல்யூ வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஆன்சர் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த சம்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம லாஸ்ட் 5th சம் போட்டோம் தெரியுமா, சேம் அதே மாடல் தான். சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும், அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ நம்ம இதுக்கான ஆன்சரை எப்படி சப்ஸ்டியூட் பண்றதுன்னு முதல்ல தெரிஞ்சுப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இங்க என்ன சொல்லியிருக்கான் பாத்தீங்கன்னா, f of x 2x minus 3 சொல்லிருக்கான். f of x என்னன்னா இந்த ஓவரால் இந்த மொத்த வேல்யூயும் குறிக்கும். இந்த f of xன்றது 2x minus 3 அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இந்த x இருக்கு தெரியுமா, இந்த x இருக்கிற இடத்துல நம்ம ஏதாச்சும் ஒரு வேல்யூ கொடுக்குறோம்னு வைங்க. இங்க 0 கொடுத்துருக்காங்கன்னா, சீக்வெண்ட்டுக்கு இந்த பக்கம் எங்கெங்கெல்லாம் x இருக்கோ அந்த இடத்துல தான் 0 வந்துடும். ஓகேவா? அதுதான் சப்ஸ்டியூட் பண்றதுக்கான ஒரு கரெக்டான மெத்தடே அதுதான். ஓகேவா? சம்ஸ்லயே சொல்லியிருப்பேன், சாக் பீஸ் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. இதுல ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க. இப்போ இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல டஸ்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எஃப் ஆஃப் டஸ்டர் இருக்குன்னா இந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் இந்த டஸ்டர் வந்துடும். இப்போ எஃப் ஆஃப் டஸ்டர்னா இங்க 2x இருக்குல்ல, 2 டஸ்டர்னு வந்துடும். அதே மாதிரி தான் இந்த இடத்துல பாருங்க, எஃப் ஆஃப் 0 இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் 0க்கு மட்டும் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இப்போ எஃப் ஆஃப் 0னா இங்க எக்ஸ் இருக்குல்ல, அந்த இடத்துல 0 வந்துடும், -3. 2 கூட 0 மல்டிப்ளை பண்ணா 0 தான் வரும், -3. அப்ப f of 0க்கு என்ன ஆன்சர்? -3 வந்துடும். இப்போ f of 1க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. 2 போடணும், x இருக்கிற இடத்துல 1ன்னு போடணும், மீதி என்ன இருக்கு -3ன்ற வேல்யூ அப்படியே போட்டுக்கோங்க. 2 1s are 2, -3. 3ல 2 போச்சுன்னா, ஏன்னா மைனஸ்ல இருக்குல்ல, பிளஸ் மைனஸ் ரெண்டு சார்ஜ் டிஃப்ரெண்ட் சார்ஜ்ல வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா மைனஸ் பண்ணணும், ஆட் பண்ணக்கூடாது. சப்ட்ராக்ஷன் பண்ணிட்டு பெரிய நம்பரோட சார்ஜ் பண்ணணும். இப்போ 3ல 2 போச்சுன்னா எவ்வளோ? 1. பெரிய நம்பரோட சார்ஜ் என்ன? மைனஸ். இந்த மாதிரி நீங்க போட்டாதான் இந்த மைனஸ் பிளஸ் அந்த எரர் இல்லாம, அந்த தப்பு பண்ணாம பர்ஃபெக்டா போட முடியும். ரெண்டு இதுமே கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ இந்த வேல்யூலாம் அப்படியே இந்த ஃபர்ஸ்ட் ரோமன்ல போட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியதான். ஃபர்ஸ்ட் f of 0க்கு என்ன வந்துச்சு? -3. ஓகேவா? சீக்வென்ட் போட்டுக்கோங்க. -3 பிளஸ் இருக்கா நடுவுல, பிளஸ் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் f of 1க்கு என்ன வந்துச்சு? -1 கீழே டிவைடட் பை 2. இப்போ பாருங்க, மைனஸ் இங்க பிளஸ் இன்டு மைனஸ் வந்துச்சுன்னா என்ன வரும்? பிளஸ் இன்டு மைனஸ். ஏன்னா பிராக்கெட் இருக்கும்போது மல்டிப்ளை தான் பண்ணணும், ஆட் பண்ணக்கூடாது. பிளஸ் இன்டு மைனஸ் -1. 3யும் 1ம் போச்சு, ஆட் பண்ணனா இங்க பாருங்க, சேம் சார்ஜ் வந்துட்டாலே கண்ணை மூடி ஆட் பண்ணுங்க. ஓகேவா? சேம் சார்ஜ் இங்கேயும் மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் இருக்கு. இந்த மாதிரி சேம் சார்ஜ் வந்துட்டாலே நீங்க வந்து என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும். ஆட் பண்ண என்ன வரும்? 4 வரும். என்ன சார்ஜ் இருக்கோ அதை அப்படியே போட்டுருங்க, டிவைடட் பை 2. இப்போ இதை மேல கால்குலேட் பண்ணுங்க. 1 2s are 2, 2 2s are 4. அப்ப என்ன வரும்? இந்த மைனஸ் சார்ஜ் அப்படியே வரும், ஏன்னா பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் தான், -2. இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? இப்போ நம்ம அடுத்த ரோமன் பார்ப்போம். செகண்ட் ரோமன் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, f of x ஈக்குவலன்ட் 0ன்னு சொல்லியிருக்கான். என்ன சொல்லியிருக்கான்னா, இந்த f of x இந்த ஓவரால் வேல்யூ இருக்குல்ல, இது மொத்தமே 0ன்னு சொல்லியிருக்கான். அப்ப f of xனா என்ன? 2x minus 3. அதைத்தான் என்ன சொல்லியிருக்கான்? 0ன்னு சொல்லியிருக்கான். இப்போ இதுல இருந்து x ஓட வேல்யூ வந்து நம்மள ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ இதுல இருந்து x ஓட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா x மட்டும் லெஃப்ட் சைடுல வச்சுட்டு மத்த எல்லா வேல்யூமே ரைட் சைடுல கொண்டு வரணும். ஓகேவா? அதுதான் ரூல். இப்போ -3 இருக்கா, -3 சீக்வெண்ட் இந்த பக்கம் வரும்போது +3 மாறும். 0 கூட எந்த நம்பர் ஆட் பண்ணாலும் அதே நம்பர் தான் வரும், அதனால அந்த +3 எப்படி வந்துடும். இப்போ 2 வந்து என்ன பாருங்க, இந்த x கூட 2 வந்து என்னவா இருக்கு? மல்டிப்ளைல இருக்கு. அதே இது சீக்வெண்ட்டுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவைட்ல மாறிடும். இதுக்கான ஆன்சர் இதுதான். ஓகேவா? இப்போ நம்ம தேர்ட் ரோமன் போவோம். செகண்ட் ரோமன் எப்படி கொடுத்திருந்தா
f of xன்றது 0 ன்னு கொடுத்திருந்தா இதுல வந்து f of xன்றது x னே கொடுத்திருக்கான் அப்ப f of x ஓட வேல்யூ என்ன 2x minus 3 இங்க என்ன சொல்லிருக்கான் x ன்னு சொல்லிருக்கான் அந்த x அப்படியே போட்டுக்கோங்க இப்போ இதுல இருந்து நம்ம x ஓட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணனும் அதே சேம் தான் x எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துருங்க நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போய்டுங்க அப்ப என்ன ஆகும் இந்த 2x இருக்கா இந்த 2x அப்படியே இருக்கும் இந்த பக்கம் இது என்னவா இருக்கு plus x இருக்கு இந்த பக்கம் வந்துச்சுனா minus x ஆ மாறும் இந்த 3 plus 3 சீக்வென்ட்க்கு இந்த பக்கம் போச்சுனா அதான் minus 3 இந்த பக்கம் போச்சுனா plus 3 ஆ மாறிடும் இப்ப 2x ல ஒரு x போச்சுனா மீதி x தான் அவ்வளவுதான் இதுக்கான ஆன்சர் இவ்வளவுதான் இப்போ நம்ம fourth roman லாஸ்ட் முடிச்சிடுவோம் fourth roman பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லிருக்கானா f of x ன்றது f of 1 minus x ன்னு சொல்லிருக்கான் ஓகேவா நம்ம இத வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணனும்னு பாத்தீங்கன்னா f of x ஓட வேல்யூ நமக்கு தெரியும் f of 1 minus x ஓட வேல்யூ வந்து நமக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் நம்ம இத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணி x ஓட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும் ஓகேவா நல்லா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் இந்த f of 1 minus x ஓட வேல்யூ மட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும் இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணனும்னா x ஒண்ணுமே இல்ல சிம்பிள் தான் x இருக்கிற இடத்துல என்னது 1 minus x இருக்கு அதே மாதிரி இங்க அதே மாதிரி சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியதான் x இருக்கிற இடத்துல 1 minus x போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு இப்போ நம்ம கால்குலேட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியதான் இது பாருங்க ஓவரால் பிராக்கெட் என்னது ஓவரால் க்ளோஸ் பிராக்கெட் இது வந்து இந்த 1 சரி x சரி 2 க்கு காமனா மல்டிப்ளைல இருக்கு அப்ப 2 வந்து 1 கூடயே மல்டிப்ளை பண்ணனும் இந்த x கூடயே மல்டிப்ளை பண்ணனும் 2 1s are 2 இந்த 2 வந்து x கூட மல்டிப்ளை பண்ணா -2x அப்புறம் இந்த -3 இங்க +2 ரெண்டுமே டிஃபரண்ட் சார்ஜ் இருக்கு டிஃபரண்ட் சார்ஜ் இருந்துச்சுனா என்ன பண்ணனும் சப்ட்ராக்ஷன் பண்ணனும் அதாவது கழிக்கணும் 3 ல இருந்து 2 போச்சுனா என்ன ஆகும் 1 வரும் இந்த -2x அப்படியே போட்டுக்கோங்க 3 ல 2 போச்சுனா 1 வரும் பெரிய நம்பரோட சார்ஜ் மைனஸ் இருக்கனால -1 ன்றத போட்டுக்க வேண்டியதான் ஓகேவா இப்போ நம்ம f of 1 minus x ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் இதுல இருந்து அப்படியே இதுக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம் f of x ஓட வேல்யூ என்ன பண்ண 2x minus 3 நம்ம ஃபுல்லா போடுவோம் f of x is equivalent f of 1 minus x ஓகேவா f of x ஓட வேல்யூ என்ன 2x minus 3 f of 1 minus x ஓட வேல்யூ -2x minus 1 இதுல இருந்து நம்ம x ஓட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் x இருக்குல இது எல்லாத்தையும் ஒன் சைடு கொண்டு வந்துருங்க இன்டிஜர் அத நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஒன் சைடு கொண்டு போய்டுங்க ஓகேவா 2x இருக்கா அந்த 2x இங்க -2x ஈக்குவல் இந்த பக்கம் வந்துச்சுனா +2x ஆ மாறிடும் இந்த -3 இந்த ரைட் சைடுல போச்சுனா +3 ஆ மாறிடும் இங்க -1 இருக்கு இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க 2x ஆட் பண்ணா 4x 3 ல 1 போச்சுனா ஏனா டிஃபரண்ட் சார்ஜ் இருக்கு இங்க வந்து நம்ம ஆட் பண்ண கூடாது சப்ட்ராக்ஷன் தான் பண்ணனும் அதாவது கழிக்கணும் 3 ல 2 போச்சு 3 ல 1 போச்சுனா 2 பெரிய நம்பரோட சார்ஜ் என்ன பிளஸ்னால அதே பிளஸ் போட்டுக்கிறோம் நம்ம x ஓட வேல்யூ தான ஃபைண்ட் அவுட் பண்ணனும் அப்ப x மட்டும் தான் இந்த பக்கம் வச்சுக்கணும் மீதி இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் சீக்வென்ட் இந்த பக்கம் கொண்டு போறோம் அப்ப 4 வந்து x கூட என்னவா இருக்கு மல்டிப்ளைல இருக்கு ஓகேவா பெருக்கல்ல இருக்கு x கூட பெருக்கல்ல இருக்கனால சீக்வென்ட் இந்த பக்கம் போயும்போது வகுத்தல்ல வரும் அதாவது டிவைட்ல வரும் 2 divided by 4 ஆகும் 1 2s are 2 2 2s are 4 அப்ப x ஓட வேல்யூ 1/2 இதுதான் இதுக்கான ஆன்சர் இதுக்கான ஃபுல் நோட்ஸ் வந்து வீடியோ எண்ட்ல கிடைக்கும் அடுத்த சம்ஸ் எந்த அளவுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கிறோம்ன்றத நெக்ஸ்ட் சம் நம்ம போடும்போது பார்ப்போம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க பை பை பை